Hello friends, welcome back to my channel. நான் கடந்த 2024 Group 4 எக்ஸாமில் 175 கொஷின்ஸ் போட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். அப்கமிங் டிஎன்பிஎஸ்சி Group 4 2025 எக்ஸாம் வந்து ஜூலை 13 கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு இன்னும் 4 months இருக்குது. சாலிடாக 120 days இருக்குது. இப்போது ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே கன்சிஸ்டன்சியாக ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்கும்போது கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். மினிமம் ஒரு நாளைக்கு 10 hours ஆகுது கண்டிப்பாக படிக்கணும். அப்போ தான் கிளியர் பண்ண முடியும் இந்த ஷார்ட் பீரியடில். கிளியர் பண்ண நிறைய பேர் சொல்லியிருக்கிறது பார்த்துருப்பீங்க. 5 years ஆச்சு, 6 years, இந்த மாதிரி செகண்ட் attempt, தேர்ட் attempt இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஈவன் எனக்கு பார்த்திங்கனாலுமே இது வந்து தேர்ட் attempt. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா நான் கன்சிஸ்டன்சியாக படிக்கல, நடுவில் கேப் விட்டுட்டேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்னோடய டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு பேட்டர்ன் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். நான் இது பிகினர்ஸ்க்காக தான் ஷேர் பண்ணிக்கிறேன். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஒன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி பிகினர்ஸ். ஸோ அவங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு பேட்டர்ன் தெரியும்னா நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு டோட்டலாக 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. 300 மார்க்ஸ். ஒரு கொஷினுக்கு 1.5 mark. டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3 hours கொடுப்பாங்க. OMR ஷேடிங் மெத்தடில் நம்ம ஷேட் பண்ணணும். சிலபஸ் பார்த்தோன்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு 3 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். டோட்டலாக 75 கொஷின்ஸ் கேட்பாங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. பார்ட் ஏ ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தோன்னா டோட்டலாக 6 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நான் இது வந்து ஓவர்வியூ மட்டும்தான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் சிலபஸ் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுட்டு தான் படிக்கவே ஸ்டார்ட் பண்ண. யூனிட் 1 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவியல். இதில் வந்து 5 கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. யூனிட் 2 பார்த்தோன்னா ஜாகிரஃபி, புவியியல். 5 கேள்விகள் தான் கேட்பாங்க. யூனிட் 3 பார்த்தோன்னா இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். இதில் வந்து 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 4 இந்திய ஆட்சியல், அதாவது பாலிட்டி, 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 5 வந்து இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். இதில் 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 6 பார்த்தோன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இதுலேயும் 20 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த யூனிட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். இங்கே கண்டிப்பாக இந்த 4 யூனிட் வந்து தரவாக படிச்சிடணும். இது 4 யூனிட் சேர்ந்தே வந்து 65 கொஷின்ஸ் கவர் ஆகிடுது. அதாவது யூனிட் 6, யூனிட் 5, யூனிட் 4, யூனிட் 3 இந்த 4 யூனிட்லேயுமே வந்து நமக்கு 65 கொஷின்ஸ் கவர் ஆகிடுது. ஸோ ஃபஸ்ட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சயின்ஸோ இல்லை ஜாகிரஃபியோ வந்து நீங்கள் டச் பண்ணணும். நீங்கள் உங்களோட ஸ்டடி பிளானில் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு சொல்லி மினிமம் 1/2 hour, மேக்ஸிமம் 1 hour கண்டிப்பாக வந்து ஒதுக்கணும். நமக்கு மேக்ஸிமம் 10 கொஷின்ஸ் வரைக்குமே வந்து கேட்பாங்க கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து. இந்த 65 கொஷின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸும் இன்க்ளூடட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்ட் பி. பார்ட் பி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. இதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக இதில் 2 யூனிட்ஸாக வந்து செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யூனிட் 1 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்டிடியூடு. இதில் வந்து 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 2 பார்த்தோன்னா ரீசனிங். இதில் 10 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு நீங்கள் பேசிக்ஸ், ஃபார்முலாஸ் அண்ட் பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்து போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் சி. பார்ட் சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. இதுவும் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தான். 100 கொஷின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக 7 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. யூனிட் 1 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இலக்கணம். இலக்கணத்தில் 25 கொஷின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 2 பார்த்தோன்னா சொல்லகராதி. இதில் 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 3 எழுதும் திறன். இதுலேயும் 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. யூனிட் 4 கலைச்சொற்கள் 10 கொஷின்ஸ். யூனிட் 5 வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன் 15 கொஷின்ஸ். யூனிட் 6 எளிய மொழிபெயர்ப்பு 5 கொஷின்ஸ். யூனிட் 7 இலக்கியம், தமிழ், அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இதில் 15 கொஷின்ஸ். இந்த யூனிட் 7 வந்து கண்டிப்பாக எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் தான் கேட்போம் அப்படின்னு சொல்லி நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சிலபஸில். ஸோ நீங்கள் இதுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 6th to 10th படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.